பௌத்து சித்தார்த்தியத்துக்கு இன்னொரு பேர் வந்து என்னது பௌத்தியம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்குவோம். ஸோ ஏ பி சி இது ரைட் ஆஃப் ட்ரையாங்கிள். தென் இது ரெண்டாக ஸ்கிப் பண்ணுறோம். இது ரைட் ஆஃப் ட்ரையாங்கிள் டி. நல்லா விஷயங்க. ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது இருக்கு. ஸோ இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டென்யூஸ் சைட் is equal to the sum of the square of the other two sides. Sum of the square of the other two sides. சொல்லுங்க பார்க்கலாம். In right angle triangle square of the hypotenuse side is equal to the sum of the square of the other two sides. Okay. So to prove போயிடும். சரி, டு ப்ரூவ் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டென்யூஸ் சைடு, இது ஹைப்போட்டென்யூஸ் சைடு வந்து என்னப்பா இது ரைட் ஆங்கிள் வேணா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டென்யூஸ் சைடு. அப்போது இது ஹைப்போட்டென்யூஸ் சைடு. அப்போ பிசி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டென்யூஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் ஏபி ஸ்கொயர் சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். அப்போ ஏசி ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூஃப் வெரி சிம்பிள். இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஏபிசி, எப்பயுமே ஏபிசி தான். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் டிபிஏ. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எதெல்லாம் காமன், எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது பார்க்கணும்.